வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பிரபஞ்சத்தோட எல்லைகளை எல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் புராண ரகசியத்தை தேடி பயணம் பண்ண போறோம். மரணம், நரகம், யமதர்மன் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு லேசான உதறல் எடுக்கும்ல. ஆனா இத பத்தின ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியமான உண்மைகள் வெளியாகுது. யமன் உண்மையிலே யார்? அவர் ஏன் இவ்வளவு கொடூரமானவரா பார்க்கப்படுறார்? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நடுராத்திரியில நாய் ஊளையிட்டா யாரோ சாக போறாங்க, யமதூதர்கள் வராங்கன்னு நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்றத கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. இது வெறும் மூட நம்பிக்கையா, இல்ல பூமியிலிருந்து பல ஆயிரம் காத தூரத்துல இருக்கிற ஒரு இருண்ட உலகத்துக்கும் இந்த நாய் ஊளைக்கும் ஏதாவது நேரடி கனெக்ஷன் இருக்கா? இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம யமலோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நாம இப்ப பேச போற அந்த உலகம் நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு கொடூரமான நரகம்னு சொல்லலாம். நெருப்பு ஆறுகளும் எரியும் புகையுமா இருக்கிற அந்த இருண்ட உலகத்தோட அதிபதிய சந்திக்க ஒரு ஆன்மா எவ்ளோ தூரம் டிராவல் பண்ணணும் தெரியுமா? 86,000 யோஜனை. யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோட ஆன்மா அந்த இறுதி நீதிபதியோட சிம்மாசனத்தை அடைய இவ்ளோ பெரிய தூரத்தை கடக்க வேண்டியிருக்குன்னு புராணங்கள் சொல்லுது. இவ்ளோ தூரத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் அவர் எப்படி கண்காணிக்கிறாரு? இந்த பிரம்மாண்டமான நீதிபதி பொறுப்புக்கு அவர் எப்படி வந்தாரு? இவரோட ஆரிஜின் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கும். இந்த மாபெரும் நீதிபதியோட கதையே அவரோட தந்தையான சூரிய பகவானோட அந்த தாங்க முடியாத அதீத வெப்பத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது. சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம அவரோட மனைவி சஞ்சனா தன்னோட நிழலையே ஒரு பெண்ணா மாத்தி சாயா அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த நிழல் தாய் யமனை சுத்தமா கண்டுக்காம தன்னோட சொந்த குழந்தை மேல மட்டும் பாசம் காட்டுறாங்க. இத தட்டி கேட்ட யமனுக்கு அவரோட காலே அழுகி போகட்டும்னு ஒரு கொடூரமான சாபத்தை கொடுக்கறாங்க சாயா. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தனக்கு சாபமே வந்தாலும் தப்பு செஞ்சா சொந்த தாயா இருந்தாலும் தட்டி கேட்கிற யமனோட அந்த நேர்மைதான் மும்மூர்த்திகளையும் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. பிரபஞ்சத்தோட சமநிலைய பாத்துக்க ஒரு பெர்ஃபெக்டான நீதிபதி யமன் தான் அப்படின்னு அன்னைக்கு முடிவானது. சரி, நீதிபதியா உட்கார்ந்தாச்சு. ஆனா தண்டனையை நிறைவேற்ற ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் வேணும்ல. அதுதான் யமன் கிட்ட இருக்கிற இந்த பாசக்கயிறு. தர்மத்தோட விதிய கொஞ்சம் கூட மீறாத இந்த கயிறு ஒருத்தரோட ஆயுள் முடியும் அந்த கரெக்டான மைக்ரோ செகண்ட்ல எந்த தடயம் இல்லாம ஆன்மாவை சுருக்கு போட்டு இழுத்துடும். இந்த பயங்கரமான ஆயுதத்தோடும் அவரோட அந்த பிரம்மாண்டமான கரிய எரும வாகனத்தோடும் இந்த பிறப்பு இறப்பு பேலன்ஸ யமன் எந்த குறையும் இல்லாம மெயின்டைன் பண்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கோடிக்கணக்கான மக்களோட பாவ புண்ணியங்களை அவர் ஒருத்தரே எப்படி கணக்கு போடுறாரு? அங்கதான் சித்திரகுப்தன் வராரு. எந்த லஞ்சத்துக்கும் மயங்காத ஒரு டிவைன் அக்கவுண்டன்ட் அவரு. நம்மளோட ஒவ்வொரு சின்ன எண்ணத்தை கூட அக்ரசந்தானி அப்படிங்கிற புக்ல கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. யமலோகத்துல ஸ்ட்ரிக்டான ஜஸ்டிஸ் சிஸ்டம் செயல்படுறதுக்கு சித்திரகுப்தனோட இந்த துல்லியமான கணக்கு தான் காரணம். என்னதான் ஸ்ட்ரிக்டான ஆளா இருந்தாலும் யமன் எப்பவுமே இரக்கமே இல்லாதவர் கிடையாதுங்க. அவரு உண்மையான பக்திக்கும் அறிவாளித்தனத்துக்கும் ரொம்பவே மரியாதை கொடுப்பாரு. மார்க்கண்டேயனை காப்பாத்த வந்த சிவபெருமான் கிட்ட தோற்று போனப்பவே இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு சூப்பரான உதாரணம் சாவித்ரி கதை. தன் கணவன் சத்யவானோட உயிரை காப்பாத்த சாவித்ரி யமன் கிட்ட பண்ண அந்த நெகோசியேஷன் இருக்கே, செம்ம பிரில்லியன்ட். தன்னோட அறிவால யமனை இம்ப்ரெஸ் பண்ணி ஃபைனலா எனக்கு 100 மகன்கள் வேணும்னு வரம் கேட்டுடுறா. கணவனே இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? வேற வழியே இல்லாம ஒரு மனைவியோட தூய்மையான அன்புக்கும் லாஜிக்குக்கும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு கணவனோட உயிரை திருப்பி கொடுத்துட்டாரு யமன். இதுவரைக்கும் யமனோட நல்ல பக்கங்களை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீப்பா கருட புராணத்துல சொல்லிருக்க அந்த நரகத்தோட உண்மைகளுக்குள்ள போக போறோம். கேக்குறப்பவே கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கும். ரெடியாகிக்கோங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யமலோகம் போற அந்த 1 வருஷ பயணம் இவ்ளோ கொடூரமா இருக்கும்னு. துளி கூட நிழலே இல்லாத சுட்டெரிக்கிற வெயில்ல நடக்கணும். கீழே பார்த்தா இலைகளெல்லாம் கத்தி மாறி கூர்மையா இருக்கும். ஓநாய்களும் பருந்துகளும் விடாம துரத்தி துரத்தி கடிக்கும். அதுக்கப்புறம் வர்ற அந்த வைதரணி நதியில தண்ணியே இருக்காது. ரத்தம், சீழ், சதை தின்னும் புழுக்கள் தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி போனா 28 வகையான நரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சும்மா டேஸ்டுக்காக வாயில்லாத ஜீவன்களை கொன்று சாப்பிட்டவங்கள கும்பி பாகம் நரகத்துல கொதிக்கிற எண்ணெயில போட்டு வறுப்பாங்களாம். பூமியில செஞ்ச பாவங்களுக்கான நேரடி தண்டனை இது. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த மெயின் கேள்விக்கே திரும்ப வருவோம். இவ்வளவு கொடூரமான இந்த இருண்ட உலகத்துக்கும் நம்ம ஊர்ல நள்ளிரவுல கத்துற நாய்களுக்கும் என்ன சம்பந்தம்?
இங்க பாருங்க, புராணங்களின்படி யமனுக்கு ஷியாமன், சபாலன் அப்படின்னு 4 கண்கள் உள்ள 2 வேட்டை நாய்கள் தூதுவர்களா இருக்கு. இதுல அந்த சபாலன் அப்படிங்கிற நாய்க்கு பூமியில யாருடைய உயிர் பிரிய போகுதுங்கிற வாசனைய வெகு தூரத்துல இருந்தே கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்காம். இதனாலதான் யமனோட தூதுவர்கள் வர்றத மோப்பம் புடிச்சு நம்ம ஊர் நாய்களெல்லாம் ராத்திரில அப்படி வினோதமா கத்துது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்புனாங்க. சோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா புரியுது. யமன் ஒன்னும் நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு வில்லன் கிடையாதுங்க. பணக்காரன் ஏழைன்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம பிரபஞ்சத்தோட நீதிய காப்பாத்துற ஒரு உன்னதமான காவலன் அவரு. இந்த கோட் சொல்ற மாதிரி யமன் அப்படிங்கிறவரு உங்க கர்மாவை காட்டுற ஒரு கண்ணாடி மட்டும்தான். அவரு கோபத்துல யாரையும் தண்டிக்கிறதில்ல, நாம செஞ்ச தப்புக்கான ரிசல்ட்டை தான் அவர் கொடுக்கறாரு. இதனாலதான் தமிழ்நாட்டுல திருச்சிற்றம்பலம் மாதிரியான பழமையான கோவில் எல்லாம் மக்கள் யமனை ஒரு கடவுளாவே பார்த்து மரண பயம் நீங்கி தர்ம வழியில நீண்ட ஆயுள் வேணும்னு வேண்டிக்கிறாங்க. சோ நம்ம நிஜமா பயப்பட வேண்டியது யமனை பார்த்து இல்ல, நாம செய்யற தப்பான காரியங்களை நினைச்சுதான். ஃபைனலா உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். மரணத்தை நினைச்சு பயப்படுறத விட்டுட்டு இன்னையிலிருந்து தர்ம நெறியில ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ நீங்க ரெடியா? நீதியோட வழியில நடக்கிறது மட்டும்தான் மரணம் பயத்தை வெல்றதுக்கான ஒரே சாவி. இத பத்தி நல்லா யோசிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அலசல்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.